மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? வரி, உரிமம், ஒப்பந்தம் போன்ற சட்ட ஆவணங்களில் கவனம் அவசியம். அதிக வட்டி ஆசையில் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். பழைய குடும்ப பிரச்சனையை மீண்டும் பேசினால் மனக்கசப்பு அதிகரிக்கும். அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். சனிக்கிழமையில மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்க, எல்லா நேரத்திலையும் பேசாதீங்க. பொறுப்புகள் அதிகம் வகிக்கக்கூடிய மாதம், நிறைய பொறுப்புகள் வரக்கூடிய மாதம். அந்த பொறுப்பை காப்பாற்றக்கூடிய வாரம் இந்த மாதம். அதே போல் இந்த மாதம் மௌனத்தையும் கடைபிடிக்க வேண்டும். எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசக்கூடாது. ஸோ கவனமாக இருங்க. தைரியமாக பேசணும். பேச வேண்டிய இடத்துல எப்படி பேசணும்? தைரியமாக பேச வேண்டும். ஸோ பார்த்தோம், நேரத்தை சரியாக தேர்ந்தெடுத்து பேசவும். எல்லா நேரத்திலையும் கண்ட நேரத்திலையும் கண்டதை பேசக்கூடாது. ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தையாக இருக்குங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். சரியா? அலுவலகத்தில் செய்த உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீ செய்கிற வேலைக்கு உனக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கும். நீ செய்கிற வேலைக்கு ஒரு பாராட்டுதல் இருக்கும். நீ செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒன்று. மகரம், கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம். ஸோ பார்த்தா அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு லவ் சக்ஸஸாக இருக்கும். இந்த எங்கே சொன்னால் கேட்க போகிறாங்க. இப்போ அதாவது பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் இப்போ ஃபுல் டைமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது நமக்கு லவ் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேறு வழி இல்லை. வேணா மகர ராசியாக இருந்தால் கண்டிப்பாக எப்படியோ தட்டு மாதிரி அப்படியே தான் அவன் லவ் எப்படியோ சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிவிடுவான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்த தவறுக்கு சிலர் அலுவலகத்தில் விளக்கம் கேட்கப்படலாம். ஏதாவது ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை நீ வேலை செய்கிற இடத்துல சிட்ட தப்பு செஞ்சேன்னு உன்னை கூப்பிட்டு மேலே இடத்துல கூப்பிட்டு உன்னை கேட்பாங்க, ஏன்பா இந்த மாதிரி அதுக்கு நீ விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆடி மாதத்தில் வரலாம். சக ஊழியர்களின் பொறுப்பை நீ உன் தோளில் சுமக்க வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் போதும். மகர ராசி, திருவோணம் மகர ராசி, உத்திராட மகர ராசி இருக்குது, அவிட்ட மகர ராசி இருக்குது. இது அவிட்ட மகர ராசி இருக்கே கேள்விக்குறி, கவனம். அடுத்ததாக, பழைய வாடிக்கையாளர்கள் பணம் தர தாமதமாகலாம். இப்போ யாருக்கா பணம் கொடுத்துருந்தீங்க, தொழில் விஷயமாக பணம் கொடுத்துருக்கீங்கன்னு கவனமாக இருங்க. வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழிலில் நம்பிக்கை வைத்து கொடுத்த பொருள் அல்லது சேவைக்கான தொகை சிக்கிக்கொள்ளலாம். பிஸ்னஸுக்குன்னு கொடுத்த பணம் எங்கேயோ லாக் ஆகிடுது, பார்த்துக்கோங்க. அடுத்தது, புதிய கிளை அல்லது பெரிய முதலீட்டை உடனே தொடங்க வேண்டாம். வரி, உரிமம், ஒப்பந்தம் போன்ற சட்ட ஆவணங்களில் கவனம் அவசியம். டேக்ஸ் கட்டுறது, அதே போல் உரிமம், உன்னுடைய இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பழைய கடனை நினைவூட்டும் சூழ்நிலை வரலாம். பணம் கொடுக்கணும், எப்போ தர அப்படின்னு ஒரு ஞாபகப்படுத்துகிறாங்க இல்லையா? இப்போ இஎம்ஐக்கெல்லாம் ஒரு மெசேஜ் வருது பாருங்கள், 2 நாள் முன்னாடியே. இப்போ 25ஆந்தேதி இஎம்ஐ வரதுன்னு வச்சுக்கோங்களேன், 23ஆந்தேதியே மெசேஜ் அனுப்பிடுவோம். சார், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களோட இது வருது, இஎம்ஐ வருது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதிக வட்டி ஆசையில் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். அப்போ நீ 10,000 கொடுத்தா 1,00,000 தரேன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து போய் கொண்டு பணத்தை போட. நமக்கு வரது சிறுக கட்டி பெருக வாழணும்னு தான் சொல்லியிருக்கு. அதிக லாபம் தரேன், நிறையா காசு கொடுக்குறேன்னு சொல்லி காசை கொண்டு போட்டுறாது. யாருக்காகவும் உத்தரவாதம் அளிக்க வேண்டாம். யாருக்கும் கேரண்டி சைன் பண்ணாது, யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காது. இன்னைக்கு அந்த அளவுக்கு யாரும் கிடையாது, பார்த்துக்கோங்க. வீட்டில் அமைதியை சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம். நீ அமைதியாக இருந்தாலே என்னப்பா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுவே தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும். நீ சும்மா இருந்தாலுமே பிரச்சனை வரும். ஸோ அதனால் அவனுடைய அமைதியை கூட சில தவறாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்குது. பழைய குடும்ப பிரச்சனையை மீண்டும் பேசினால் மனக்கசப்பு அதிகரிக்கும். பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. துணையிடம் வேலை அழுத்தத்தை காட்டாமல் பேசுங்கள். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆவுன்னா பொண்டாட்டிக்கிட்ட தான் உன் கோவத்தையும் சண்டையும் காட்டும். ஒய்ஃப்கிட்ட போய் உன் ஸ்ட்ரெஸ்ஸை நீ எப்படி காட்டுற? நீ அந்த மாதிரி நீ காட்டக்கூடாது. அதாவது அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணும், கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத அந்த இடத்துல ஒரு சண்டை வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி. ஒரு மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்க அலுவலகம், அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க வீட்டுக்கார ஃபோட்டோவை அடிக்கடி எடுத்து பார்த்துப்பாங்களாம். சும்மா அடிக்கடி எடுத்து பார்த்துப்பாங்க. பார்த்துட்டு உள்ளே வச்சுப்பாங்க, உள்ளே வச்சுப்பாங்களாம். சில பேர் அங்கே வேலை செய்கிறவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட, ஏம்மா உங்கள் வீட்டுக்காரனை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறீங்க, உள்ளே வச்சுக்கிறீங்க, உள்ளே வச்சுக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்காரனை உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவ்வளோ அன்பாக, அவ்வளோ பாசமாக அப்படிங்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் நிமிஷத்துக்கு நிமிஷம் எடுத்து பார்த்துக்கிறீங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கிறீங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்று. சரி, இல்லை சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், கேட்டுக்கிறோம் அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துருவாங்க. இதை விடவா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினச்சிப்பேன். என் மனசு எனக்கு சாந்தமாயிடும்.
அவங்க எப்படி நினைக்கிறாங்க பாருங்கள். அந்த சூழ்நிலை வந்துடக்கூடாது. சில கணவர்களும் அதே மாதிரி தான், மனைவியோட ஃபோட்டோ கையில் வச்சு பார்த்துக்கணும், இதை விட நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. அது மாதிரி எதுக்காக சொல்லணும்னா, அழுத்தத்தை அங்கெல்லாம் காட்டக்கூடாது. எங்கே யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அங்கே கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அவசரமாக வெளியே செல்லும்போது வீட்டு சாவியை தொலைச்சிடாது. முக்கியமாக வீட்டு சாவி பொறுப்போடு வச்சுக்கோ. வீட்டு சாவி தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை கரெக்டாக நேரத்துக்கு வீட்டுக்கு வராங்களா, குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே போல் முக்கியமான விஷயம், கண்ணாடி உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்ணாடி அப்படிங்கிறது 2 விதமாக எடுத்துக்கலாம். நீங்கள் கண்ணில் மாட்டிக்கிற கண்ணாடியாகவும் இருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மிரராகவும் இருக்கலாம். உடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடி மாதத்தில் உடையாமல் பார்த்துக்கோங்க. அது உடஞ்சா 3 வருஷத்துக்கு பிரச்சனை அந்த குடும்பத்தில். உண்மையிலே ஒரு கண்ணாடி உடஞ்சா 3 வருஷத்துக்கு அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. திடீர் எப்போ நொறுங்குறதோ ஏதோ ஒரு துக்க செய்தின்னு அர்த்தம். அதனால் கவனமாக இருங்க. ஒரு கண நேர கோபம் பல வருட நற்பெயரை பாதிக்கலாம். அப்படிங்கிற ஒரு கோபம் அவ்வளோ பாதிக்குமா. முழங்கால், மூட்டு வலி, முதுகு வலி அதிகரிக்கலாம். அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோ. சனிக்கிழமையில் சனி பகவான் காலபைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேசாத, யாருக்கும் நம்பிக்கை கொடுக்காது. சில விஷயங்களில் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், மகர ராசி பொறுத்தளவுக்கு யோசிச்சு செய். திருமணம், மறுமணம், சில விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில விஷயங்கள்லாம் நமக்கு கெடுதலாக தான் இருக்கும். அதனால் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், சில விஷயங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய சில விஷயங்கள் மாறுபடும். சில பேருக்கு இது அப்படியே சரியாக இருக்கும். ஸோ உத்தரவாதம் கொடுக்காம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இருந்துக்கோங்க. தெய்வ வழிபாட்டில் மகர ராசி நிறையா ஈடுபடுங்க. எவ்வளோக்குள்ள தெய்வ வழிபாட்டில் நீங்கள் இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு க்ஷேமமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சுபம். வாழ்கோளமுடன். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி